சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் மதர் லாங்குவேஜ்ல குறைவா இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு. அதே போல மேக்ஸ், அதே போல சயின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. சோ எதற்காக இதை நான் படிக்கிறேன் அப்படின்னாங்க, இது அரசுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னன்னா, நான் குழந்தைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சேன், நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன். இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட அது 1980 தேவைப்பட்டுச்சு. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது 80. இன்னைக்கு 2000 எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும். 2024 எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், ஒரு பேசிக்கா படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனால் இன்னைக்கு கல்வியை பொறுத்தவரை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மாநில அரசை பொறுத்தவரை நாங்க அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அவங்க படுத்தாம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அகில இந்தியாவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக லேர்னிங் அவுட்கம் ப்ரொஃபிஷியன்சி, அது தாய்மொழியிலிருந்து, ஆங்கிலத்திலிருந்து, கணக்கிலிருந்து, சயின்ஸ்ல இருந்து, விஞ்ஞானம் எல்லாத்திலையும் கூட இன்னைக்கு லேர்னிங் அவுட்கம் ப்ராப்ளம் இருக்கு. இதற்கு ஒரு அமைச்சர் அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியா கொடுத்தாங்க, அதனாலதான் இன்டர்நெட் பில் கட்டல அப்படின்னு இந்த கதை. டாக்ஸேஷன் நாங்க அதிகமா கொடுத்தோம், டாக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியா திருப்பி தர்றாங்க, இன்டர்நெட் பில் கட்டுறக்கு. அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாம இருந்தா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு நாங்க உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சிருந்தோம். நம்முடைய தொண்டர்கள்லாம் பப்ளிக்ல போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி, இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாம இன்டர்நெட் பில் கட்டுங்க. ஆனா நேத்து அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்னைக்கு நாங்க மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியல்ல பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்க போல, வேகமா அதை வரத்தான் போகுது. அதை நீங்களும் தமிழ்நாட்டில் பார்க்கத்தான் போறீங்க. சோ இதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை தாண்டி மிச்சதெல்லாம் ஜெனரல் பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குங்கன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க. இன்னைக்கு ஆனா நேற்று நான் உள்துறை அமைச்சர் அவர்களை புதுடெல்லியில் சந்திச்சங்கன்னா, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய அலுவலக கட்டடங்கள் ஒரு 3-4 மாவட்டத்தில் முழுமை பெற்றிருக்குது. அதனால் நீங்க அதை திறப்பு விழாக்கு நீங்க வரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோங்கன்னா, அவங்க இன்னைக்கு நாளைக்குள்ள தேதி சொல்லுவாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் 26 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, 27 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, அதையும் நம்ம பார்க்கணுங்கன்னா திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் 3 இடமே நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி அலுவலகம் தயாரா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நாங்கள் அறிவித்து கொடுத்துருவோங்கன்னா. ஆனா நேற்று நான் சென்றது உண்மை, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருப்பது உண்மை, அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தேதியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனா நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு இன்று தேமுதிகவினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. அண்ணன் சுதீஷ் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. தொலைபேசி மூலமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 28ஆம் தேதி குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்கின்றோம். ஏன்னா இப்ப உள்துறை அமைச்சருடைய தேதி இன்னுமே முடிவாகல, எப்ப வர்றாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போலாங்கன்னா, தேதி முடிவான பிறகு அதை ஒரு முடிவெடுத்து நாங்க சொல்றோங்கண்ணா. ஆனா நாம இன்னைக்கு என்ன மெஷர் பண்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு மெஷர் பண்றோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. சூப்பர். அது காமராஜர் ஐயா அவருடைய கனவுன்னா, அங்கிருந்து நாம குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டோம். குவாலிட்டி அவ்வளவு பேர்த்துல குவாலிட்டி மீட் அவுட் ஆயிருக்கோம். ஆனா இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. தமிழ்நாட்டை நான் சுட்டி காட்ட விரும்பல, இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா. ஆனா தமிழ்நாடு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ல ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, குறிப்பாக இந்த 3 மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம் மெஷர் பண்றாங்க. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்சிஆர்டி, சிபிஎஸ்இ இவங்க மெஷர் பண்றாங்க. ரேண்டமா தமிழ்நாட்டில் ரேண்டமா ஒரு 5-6 மாவட்டத்தை எடுக்கிறாங்க. போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க, ஈரோடு எடுத்திருந்தாங்க, சவுத்துல ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா, கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரேண்டமா 2-3 நாள்ல. அந்த குழந்தை பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா, பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க, பிழை இல்லாம படிக்கிறாங்களா. அந்த அச்சீவ்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 2018, 21, 22. அதுல பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. அது இது நான் சொல்றது எல்லாமே இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஆக்கப்பூர்வமா சொல்றேன். அதனால அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் நம்ம ஏன் டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும்.
நாம ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலீங்கன்னா அரசு 2 மாசத்துல அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 2 மாசமா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதுல நீங்க பாஸ் ஆகணுங்கிறாங்க. இல்லாட்ட அந்த மாணவன் என்ன ஆகுங்கன்னா, நீங்க சும்மா உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூம்ல 20-30 பேர் இருப்பாங்க. ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான். எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேல கொண்டு வருவீங்க? இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறக்காக இல்லை. இதையும் மத்திய மாநில அரசு நார்த் சவுத்னு மாத்தும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது. இல்ல நார்த் சவுத் எங்க வந்துச்சு, மத்திய மாநில அரசு சண்டை எங்கன்னா வந்துச்சு? இது நம்ம 2019-20 புதிய கல்விக் கொள்கையிலேயே சொல்லியிருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் a பார்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி தெளிவா சொல்லியிருக்கோம். அதை 3 ஆண்டுகள் எல்லா மாநிலத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து 4 ஆண்டுகள் கழிச்சு 2024 நாம அதை கெஜெட் நோட்டிபிகேஷன் எடுத்து கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக தமிழகத்துல கல்வியினுடைய தரம் குவாலிட்டி கீழே வருதுங்கண்ணா. ஆனால் நம்ம மறுபடியும் பீகார்ட்ட போய் யூபிட்ட போய் ஒப்பிடக்கூடாதுங்கண்ணா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பீகாரோட நாங்க சூப்பர், யூபியோட சூப்பர் பாங்க, கேரளாவோட சூப்பரான்னு நான் கேட்கறேங்கண்ணா, தெலங்கானாவோட சூப்பரா, கர்நாடகாவோட சூப்பரா. என் 3 கேள்வி. தென்னிந்திய மாநிலங்களோடு ஒப்பீடு செய்யும் பொழுது தமிழகம் எங்க இருக்கும் அப்படிங்கறது கேள்வி. அதற்கு அமைச்சர் பதில் சொல்லணும். அதை விட்டு மாத்தி வேற ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் உங்க முன்னாடி நாங்க வைக்கிறோம். கல்வியின் தரத்தை உயர்த்துவது அவசியம். கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காகவே மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாகவும் 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தார் 2 மாதங்களில் மறுதேர்வு நடைபெறும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியின் தரத்தில் மற்ற தென் மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட முன்னேறி வருகின்றன என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசி வந்தார். மேலும் செய்தியாளர்கள் எழுப்பி வரும் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.